வெரி குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 2 ப்ரோஸ் த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர். ஓகே, இட் ஹாஸ் 3 sections, section 1, section 2, section 3. We'll quickly start with section 1. The young man flung the hammer and chisel to the ground and cried, "I'm leaving, father. I'm leaving you and this work. Look what's it brought to us." இந்த சின்ன பையன் இந்த சுத்திய வந்து மேல இருந்து அப்படியே டங்குன்னு கீழே அடிச்சு அந்த சுத்தியும் தரையில வச்சு சத்தமா சொல்றான் அழுதுண்டே, "நான் இங்க இருந்து கிளம்புறேன்ப்பா. நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். நான் உன்னை விட்டுட்டு போறேன். இந்த வேலையும் உன்னையும் நான் விட்டுட்டு போறேன். இங்க பாரு, அந்த வேலையை வந்து நமக்கு என்ன கொண்டு வந்து விட்டு இருக்குன்னு பாரு" அப்படின்னு அவன் சொல்றான் அப்பாவை பார்த்து. He spread out his arms and glanced indifferently at the small congested workroom. அவன் கையை நீட்டி காமிக்கிறான். He spread out his arms and he glanced indifferently. ஒரு வினோதமான ஒரு பார்வையை பார்த்து சொல்றான். Where is he looking at? He is looking at the congested work. நெருக்கமா கசகசன்னு இருக்கிற இடம். அந்த இடமே வந்து நிறைய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, கண்ணா பின்னான்னு வைக்கப்பட்டிருக்கு. So he's looking at this small congested workroom. எந்த இடத்துல வேலை செய்வாங்களோ கையை நீட்டி பார்த்து சொல்றான், "நான் கிளம்புறேன். நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். உன்னை விட்டுட்டு நான் கிளம்புறேன். இந்த வேலையை வந்து நமக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷனை வந்து கொண்டு விட்டு இருக்கு பாரு" அப்படின்னு சொல்றான். The window, I'm sorry, the whitewashed walls were stained by many monsoons. அந்த வெள்ளை சுவர்கள் நிறைய கரைகளோட இருக்கு. The window bare of curtains opened into a tiny backyard. அந்த கர்டனை திறந்து பார்த்தா ஒரு பின்னாடி ஒரு கொள்ள பக்கம் மாதிரி தெரியுது. After all these years of work, this is all we have. Nothing. இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கோம், என்ன மிஞ்சி இருக்கு பாரு? ஒண்ணுமே ஒண்ணுமே மிஞ்சல. This kind of work just doesn't pay. இந்த மாதிரியான வேலைகள்லாம் நமக்கு எந்த ஒரு வருமானத்தையும் கொடுக்காது, எந்த மாதிரி ஒரு சம்பாத்தியத்தையும் நமக்கு தராது. The old man stared at his son in surprise. ஆச்சரியத்தோட அந்த பையனை பாக்குறான் அந்த பையனோட அப்பா. Although his voice trembled, ஒரு நடுக்கத்தோட இருந்தாலும் அவருடைய குரல், it didn't lose its usual gentleness. அவர் குரல்ல இருக்கிற அந்த மென்மை வந்து ஒரு பொழுதும் குறையல. அவர் ஒரு குரல்ல வந்து ஒரு நடுக்கம் தெரிஞ்சாலும் he didn't lose its usual gentleness. It's not only the money that matters, son. It's the service, our service to God. பணம் தான் பிரதானம் கிடையாது, பணம் தான் எல்லாமேங்கிறது கிடையாது. நம்ம என்ன சர்வீஸ் பண்றோமோ கடவுளுக்கு, அதுதான் வந்து முக்கியம். It's the service to the God, it matters. Father, the young man grunted impatiently. அப்பா அப்படின்னு இந்த பையன் சொல்றான். He grunted. He made a low sound. Times have changed. The stone carver's work has changed too. You can't live on sculptures for temples only. You have to mass produce like all others in Agra. Come on, father, wake up. அப்பா அப்படின்னு பொறுமை இல்லை, ஆனா பொறுமையா சொல்றான். ஏதோ சொல்ல வரான். காலம் எல்லாம் மாறி போயிடுது. இந்த சிற்பிகளுடைய வேலை எல்லாமும் மாறி போயிடுது. கோயிலுக்கு மட்டும் சிலைகள் வந்து செஞ்சா போராது. You can't live on sculptures for temples only. You have to produce mass. You have to mass produce. நிறைய அளவுல வந்து நம்ம சிற்பங்களை வந்து தயாரிக்கணும். We have to produce mass. We have to mass produce like all the others in Agra. ஆக்ரால மத்தவங்க எப்படி தயாரிக்கிறாங்களோ நிறைய அளவுல அந்த மாதிரி நம்மளும் தயாரிக்கணும். இதெல்லாம் வந்து போறவே போறாது. எழுந்திருப்பா, கமான் அப்படின்னு சொல்லி பையன் அப்பா கிட்ட சொல்றான். The lines around the man's mouth tightened. No, my son, this is the work I learned from my father. இல்லடா அப்பா, இந்த வேலை தான் நான் எங்க அப்பாட்ட இருந்து நான் கத்துட்டேன். And he learned from his father. We have kept up this tradition for hundreds of years, and I hope you would continue our work.
இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த வேலையை எங்க அப்பாட்டேந்து கத்துனேன். நான் எங்க அப்பாட்டேந்து கத்துனேன் தெரியுமா? இந்த ட்ரெடிஷன், நம்மளுடைய பாரம்பரியம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். நீயும் இதை தொடர்ந்து செய்வேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு minute. நோ ஃபாதர், த யங் மேன் ரிப்ளைட் வித் டிட்டர்மினேஷன். ரொம்ப உறுதியா, இல்லப்பா அப்படின்னு அவன் பதில் சொல்லிடுறான். ஐ எம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் அ பிட்டினன்ஸ் ஃபார் தி கமிட்டி ஆஃப் தி டெம்பிள் இன் ஸ்ரீநகர். ஐ எம் லீவிங் ஃபாதர். நான் வந்து கிளம்புறேன். இந்த ஒரு சின்ன தொகைக்காக எனக்கு வேலை செய்யறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் ஒன்றும் இல்லை. நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். ஐ எம் லீவிங். ஐ எம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் த பிட்டன்ஸ் ஐம் சாரி. ஐ எம் டயர்ட் ஃபார் ஒர்க்கிங் or a pittance of the committee of temple in Srinagar. I am leaving, father. நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். The young man moved angrily out of the room, leaving his old father crouching in front of a half-finished marble statue. இந்த சின்ன பையன் இந்த ரூமை விட்டு அந்த அறையை விட்டு கோவத்தோட வெளில போறான். அவங்க அப்பாவை தனியா அந்த ரூம்ல விட்டு அவங்க அப்பா வந்து அப்படியே முதுக கூனிண்டு அந்த சிற்பங்களை வந்து செதுக்கிண்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. வித் ஹீஸ் சிட்டிங் கிரவுச்சிங், பூனை முதுகு போட்டுட்டு அப்படியே சாஞ்சாப்புல உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர். சிட்டிங் ஆன் தி ஹீல்ஸ். He dropped his hands into his laps and closed his eyes. கைகளை வந்து தன்னுடைய தொடையில போட்டுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கார். He began to pray and didn't even hear the hesitant goodbye. அவர் வேண்ட ஆரம்பிச்சிட்டார் கடவுளை. அவனுடைய பையன் வந்து நான் போயிட்டு வரேங்கிற சத்தம் கூட கேட்கல. His son called out from the room. பையன் வந்து கதவுக்கு வெளியில இருந்து கூப்பிடுறான். மாஸ்டர் ஜி கால் சலீம், த சர்வெண்ட் பாய், என்டரிங் த ஒர்க் ஷாப் பேர் ஃபுட்டட். வெறுங்காலோடையே வர்றதுதான் பேர் ஃபுட்டட்ங்கிறதுக்கான அர்த்தம். மாஸ்டர் ஜி அப்படின்னு சலீம்ங்கிற இந்த வேலை செய்யற பையன் வந்து கூப்பிட்டுட்டே வரான் இந்த ஒர்க் ஷாப்க்கு. He held out a glass of steaming tea in his hand. Master Ji, he asked once more, his voice filled with concern. தான் கையில வந்து ஒரு கிளாஸ் டம்ளர்ல வந்து டீ, ஆவி படக்கிற அளவுக்கு டீ எடுத்துட்டு மாஸ்டர் ஜி அப்படின்னுங்கிற மறுபடியும் கூப்பிடுறாரு. ஆனா his voice was filled with concern. என்ன இருக்கு, ஏன் இவர் இப்படி இருக்காரு, இந்த மாதிரி ஒரு கன்சர்ன், ஒருத்தரை பத்தின சிந்தனை, ஒரு கவலையோட ஏன் இப்படி ஒருத்தர் இருக்காருங்கிற ஒரு சிந்தனை அந்த பையனுக்குள்ள இருக்கு. The old man looked up. His face was ashen. இந்த மனிதர், இந்த வயதான நபர் வந்து இந்த பையன் சலீமை பாக்குற. His face was ashen. I'm sorry. He looked tired. He called the boy to come closer and motioned him to sit down. அவர் முகத்துல வந்து எந்த விதமான ஒரு சொரத்தும் இல்லை. ரொம்ப டயர்டா ஊஞ்சு போயிருக்காரு இந்த வயதான நபர். இந்த பையனை வந்து கிட்டக வா, நீ பக்கத்துல வந்து உட்காரு, இப்படி கை காமிச்சு சேகை காமிச்சு சொல்றாரு. இங்க வா, கீழே வந்து உட்காரு என்னோட. சலீம், he said gently, soon I will be the last stone carver here. நான் தான் இந்த இடத்துலயே இருக்க போற, கடைசியா இருக்க போற கல் சிற்பி நானா தான் இருக்க போறேன். All the others would have gone to Agra. மத்தவங்க எல்லாரும் ஆக்ராக்கு போயிருப்பாங்க. நான் மட்டும்தான் இங்கேயே இருப்பேன். நான் மட்டும்தான் மிஞ்சிருப்பேன். நான் மட்டும்தான் இங்கேயே இருப்பேன். There they are turning out cheap candle stands, paperweights and ashtrays by the dozen. They are making money, but they betray our skill, our age-old tradition. அங்க வந்து இந்த விலை மதிப்பு அதிகம், விலை அதிகம் இல்லாத இந்த கேண்டில் ஸ்டாண்டா இருக்கட்டும், பேப்பர் வெயிட், பேப்பர் பார்க்க கூடாதுங்கிற ஒரு கருவி பேப்பர் வெயிட், அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அது மட்டுமா, ஆஷ்ட்ரே, இதெல்லாம் டசன் கணக்குல தயாரிக்கிறாங்க. தயாரிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய ஸ்கில், நம்மளுடைய பாரம்பரிய கலை இதெல்லாம் வந்து பின்தங்கி போயிடுச்சு. Now Gopal has also gone. கோபால் என் பையனும் இந்த இடத்த விட்டு போயிட்டான். I have to finish this sculpture alone. நான் இந்த சிற்பத்தை வந்து முடிச்சானும் தனியாவே. And with the help of the God, I'll do it, சலீம். கடவுளோட உதவி இருக்கு சலீம், நான் இதை கண்டிப்பா முடிச்சிருவேன்.
I know you will, Master G, the boy answered. எனக்கு தெரியும் மாஸ்டர், நீங்க இதை முடிச்சிருவீங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா முடிப்பீங்க. You'll make many more. நீங்க இது போல இன்னும் எத்தனை தயாரிக்க போறீங்க பாருங்க. இன்னும் நிறைய தயாரிப்பீங்க. The old man looked at the orphan boy who had come to work for him 5 years ago. இந்த வயதான நபர் இந்த பையனை பார்க்கிறார். அம்மா அப்பா இல்லாத பையன். Orphan boy. He had come to him for work around 5 years back. 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்காக இந்த பையன் இவர்கிட்ட வர. Drenched to the skin, dressed in tatters, he had begged for shelter during monsoon storm. ட்ரென்ச்டுனா நனைஞ்சு போயிருக்குது. இப்போ மழையில நீங்க எங்கேயோ வெளியில போறீங்க, திடீர்னு மழை வருது, கொடையெல்லாம் எடுத்துன்னு போல, நனைஞ்சு போயிடுறீங்க. யூ ஆர் ட்ரென்ச்ட் இன் தி ரெயின், ரைட்? ட்ரென்ச் டு த ஸ்கின், தண்ணி சொட்ட சொட்ட இருக்கு. ட்ரெஸ்ட் இன் டாட்டர்ஸ், கிழிஞ்சு போயிருக்கு. பழைய துணிகள் அங்கங்க ஓட்டைகள்லாம் இருக்கு. ஹி ஹேட் பெக் ஃபார் ஷெல்டர் டியூரிங் மான்சூன் ஸ்டார்ம். அந்த கடும் மழை நாட்கள்ல புயலோட இருக்கும் இல்லையா, அன்னி தேதியில இந்த பையன் எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா நான் தங்கிக்கிறதுக்குன்னு இவன் கேட்கிறான். And he had stayed on to work for the old master craftsman. He had grown tall and strong. The old man knew that Salim too would leave him one day. அந்த சின்ன பையன் அன்னி தேதியில வந்தான். இப்போ அந்த மாஸ்டர்ட்ட இருந்து நிறைய கலைகள்லாம் கூட கத்துட்டான். இப்போ பெரிய பையன் ஆயிட்டான், பலசாலியாவும் ஆயிட்டான். ஒரு நாள் என்னை விட்டு இவனும் போகதான் போறான் அப்படிங்கிற எண்ணம் இந்த வயதான நபருக்கு தோன்றுது. He shook his head. My strength is waning. I can't work with the chisel like I used to. மண்டே ஆட்டினே சொல்றேன், என்னுடைய தெம்பெல்லாம் போயிட்டே இருக்கு. என்னால முன்ன போல இந்த சுத்தியெல்லாம் எனக்கு புடிச்சுக்கவே முடியல. காவிங் டேக்ஸ் டூ லாங், மச் டூ லாங். சிற்பங்கள்லாம் செதுக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகுது. ரொம்ப ரொம்ப நாட்கள் ஆகுது, நிறைய நேரம் எடுத்துக்கிறது. Then he straightened up and said with fresh determination, I'll have to finish this work and I surely will. And surely I will. திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி வருது. ஒரு உறுதியான ஒரு மனப்பான்மையோட அவர் சொல்றார், நான் இந்த வேலையை முடிச்சிடுவேன், நான் கண்டிப்பா முடிப்பேன். And surely I will. Yes, you will, the boy repeated, offering his master the glass of tea. Drink, please. ஆமா, நீங்க கண்டிப்பா முடிச்சிருவீங்க சொல்லிட்டே இந்த பையன் தான் கையில இருந்த ஒரு டீ அந்த மாஸ்டர்கிட்ட கொடுக்குறான். குடிங்க, தயவு செஞ்சு இப்ப டீ குடிங்க நீங்க அப்படின்னு இந்த பையன் சொல்றான் இந்த வயதான நபர்கிட்ட. ஐ வில் டூ யூ குட். ஐம் சோ சாரி. இட் வில் டூ யூ குட். உங்களுக்கு அது நல்லதுதான் செய்யும். Then he added, I have to go to the market for an hour or two, but I'll be back in time to prepare dinner. நான் இப்ப மார்க்கெட்டுக்கு போனோம், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் டின்னரை ப்ரிப்பேர் பண்றேன், தயாரிக்கிறேன். The old man nodded. இந்த பையன் சொல்ல சொல்ல தலையை ஆட்டுறாரு இந்த வயதான நபர். The old man sighed and picked up the chisel and hammer. சொல்லிட்டே இந்த வயதான நபர் கையில சுத்தியும் ஒளியும் எடுத்துக்கிறார். The cold metal of the tools filled him with happiness and confidence. He loved his work and didn't want to change it for any other in the world. அவருக்கு அவர் செய்யற வேலை அவ்வளவு பிடிச்சிருந்தது. அந்த வேலை அவருக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அவருக்கு இத இந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயாவது போகணுங்கிற எண்ணம் துளி கூட இவருக்கு இல்லவே இல்லை. ஸோ இந்த செக்ஷன் 1ல நம்ம பார்த்த செக்ஷன் 1ல கிளாசரி பகுதியில இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கடினமா இருக்குங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. கன்ஜஸ்டட், ரொம்ப கூட்டம். இப்ப இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் போறோம்னா ஒரு ட்ரெயின் ஏறதுக்கு மக்கள் நிக்கிறாங்க. அடுத்த ட்ரெயின் இப்போ 10:30 மணிக்கு ஒரு ட்ரெயின், அடுத்த ட்ரெயின் 11 மணினா 2 ட்ரெயின் மக்களும் நிப்பாங்க இல்லையா. முதல்ல 10:30 மணிக்கு ஏற மக்களும் இருப்பாங்க, 11 மணிக்கு போக போற கூட்டமும் அந்த இடத்துல இருக்கும். ஒரே நெரிசலா இருக்கும், கூட்டமா இருக்கும், நிறைய பேர் நின்றுருப்பாங்க. ஸோ அதுதான் ஓவர் கிரௌடட். grunted, made a low sound. crouching, sitting on heels, அப்படியே குந்திண்டு உட்காந்துக்கிறது, முதுக கூணல் போட்டுண்டு. determination, firmness to do something, ஒரு உறுதியான மனப்பான்மை, ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும்னு. So pertaining to this section 1, we'll watch a small video. Okay, then I'll continue with section 2. Recording few minutes, pause பண்ணிக்கலாம்.
I'll discuss the answers towards the end after I complete all the three sections. Section 2. Days and weeks went by. வாரங்கள் கடந்தது, நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்து போச்சு. It was a month since Gopal had left. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுது கோபால் கிளம்பி போய். அதாவது பையன், இந்த வயதான நபரோட பையன் கிளம்பி போய் ஒரு மாசமும் ஆயிடுச்சு. The old man worked tirelessly. ஓய்வே இல்லாம வேலை செஞ்சுட்டே இருக்காரு இந்த வயதான நபர். It was all there in the stone, the strong, straight shoulders of Krishna, his soft, curved hips, the pointed fingers holding the flute delicately to his lips, his serene face eternally beautiful. The old man could see it in the stone. He could feel it. நாட்கள் கடந்தது, வாரங்களும் அதே மாதிரி கடந்து போச்சு. கோபால் போய் ஒரு மாசமும் ஆயிடுச்சு இந்த வயதான நபரோட பையன். இந்த வயதான நபர் ஓய்வே இல்லாம வேலை செஞ்சுட்டே இருக்காரு. அந்த கற்கள்ல அவர் என்ன செதுக்கியிருந்தாருன்னா கிருஷ்ணர் செதுக்கி இருக்காரு. wherein the lips were curved lips. I'm so sorry. It had soft curved hips. வளைவுகளோட இருக்கிற ஒரு இடுப்பு. The pointed fingers holding the flute delicately to his lips. வாயில வந்து அந்த குழலை வச்சுட்டு இருக்க, holding it so delicately, ரொம்ப மென்மையா பிடிச்சிட்டு இருக்க. His serene face eternally beautiful. அந்த முகம் வந்து அவ்வளோ அமைதியா காமா ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே. The old man could see it in the stone. அந்த கற்கள்ல வந்து இந்த செதுக்கின கல்ல வந்து இந்த வயதான நபரால இதை பார்க்க முடிஞ்சது. He could feel it. அவரால உணர முடிஞ்சது. He only had to set it free with the chisel. சிசில்னா என்னன்னு சொன்னேன், உளி. He only had to set it free with the chisel. அந்த ஒளியை வச்சு சரி பண்ணணும், அவ்வளவுதான். He didn't feel hunger. He didn't feel thirst. பசி தெரியல, பசி தெரியல, தாகமா இருக்கான்னு தெரியல, எதுவுமே இல்லை. மனசு முழுக்க ஒரு ஃபுல் டிட்டர்மினேஷனோட அந்த செதுக்கியானுங்கிறதுதான் மனசுல இருக்கு. He was driven by the strong desire to finish the sculpture in time. மனசுல வந்து ஒரே ஒரு உறுதியான எண்ணம், இந்த சிற்பத்தை வந்து நேரத்தோட முடிச்சானோன்னு. It was his biggest piece of work, his best. அவர் செஞ்சதுலயே இதுதான் பெரிய ஒரு வேலைப்பாடு, சிறந்த வேலைப்பாடு, பெரிய வேலைப்பாடு. It would also be his last. இதுதான் கடைசியா கூட இருக்கலாம். On and on he worked, his chisel striking the stone again and again. But then came the day when the old man felt his strength ebb. அந்த உளிய வச்சு அவர் செதுக்கிட்டே இருக்கார் அந்த கற்கள் மேல, ஒவ்வொரு வடிவமா கொடுத்துன்னு வர்றாரு, இன்னும் அழகாயிண்டே வருது. ஆனா ஒரு நாள் வந்தது, இவருக்கு வந்து ஒரு எனர்ஜியே இல்லை. He had lost all the energy which he had. His shoulders began to ache. தோளாப்பட்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. கைகள்லாம் ரொம்ப கனமா இருக்காமலையும், கண்கள்லாம் அப்படியே பார்வையெல்லாம் மங்கி போன மாதிரி ஆயிடுது. His vision blurred. என்ன இருக்குன்னு தெரியல, ஒரு மாதிரி மங்கலா இருக்க மாதிரி தோன்றுது. His vision blurred. Overcome with the fear, he sank to his knees and prayed. பயத்துல வந்து மண்டிட்டு வேண்டிக்கிறார் கடவுளை. The old man prayed a lot these days. இப்ப இருக்கிற நாட்கள்லாம் நிறைய வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டார் கடவுள்கிட்ட. ஒரு பயம் வந்துருச்சு அவருக்குள்ள. மாஸ்டர் ஜி, சலீம் said, you haven't touched your food again. நீங்க இன்னும் சாப்பாடை தொடக்கூட இல்லையா என்ன? ப்ளீஸ் ஹாவ் சம் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தயவு செஞ்சு கொஞ்சம் சாதமும் காய்கறிகளும் சாப்பிடுங்க. யூ ஒன்லி ஹேட் அ கிளாஸ் ஆஃப் மில்க் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு டம்ளர் பால் தான் குடிச்சிருக்கீங்க. ஹாவ் தி கர்ட். யூ லைக் தி கர்ட். ஐ நோ யூ டூ. என்னங்க, இந்த தயிரை சாப்பிடுங்க, உங்களுக்கு தயிர் பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். The old man looked up. He whispered, I don't think I'll be able to finish it. அந்த பையனை பார்த்து, சலீமை பார்த்து இந்த வயதான நபர் சொல்ற, மெதுவான குரல்ல சொல்ற. He whispered, எனக்கு இனிமே பண்ண முடியும்னு எனக்கு தோணல, என்னால இது முடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு மெதுவா கோ சலீம் கிட்ட இந்த வயதான நபர் சொல்ற. If Gopal was here, it would be different.
ஒருவேளை கோபால் இந்த இடத்துல இருந்தா அந்த சிச்சுவேஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். He hadn't yet learned to carve the finer details, but in a year or two he would have learned it surely. அந்த நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் அவன் கத்துக்கல. ஆனா இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்திருந்தானா அவன் கண்டிப்பா கத்திருந்திருப்பான். He felt silent. It was the features and the hands that gave him trouble. திடீர்னு ஒரு அமைதி. It was the features and the hands that gave him trouble. There was something missing in his figures, that something which can't be taught. ஏதோ ஒண்ணு இல்ல. ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆற மாதிரி தோன்றுது. That something which can't be taught. அது வந்து அந்த ஏதோ ஒண்ணு மிஸ் ஆறது வந்து சொல்லிக் கொடுக்க முடியாத ஒண்ணு. Because it comes from somewhere deep inside you, Salim whispered. From deep inside here, and he pointed to his heart. ஏதோ ஒரு விஷயம் அவன் கத்துக்கிறான் எல்லாம் சரிதான். ஆனா ஏதோ ஒண்ணு வந்து மிஸ் ஆகுது. ஏதோ ஒண்ணு இல்ல அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற கூட இந்த வயதான நபர் சொல்றாரு. அதுக்கு பதில் அளிக்கிறான் சலீம். மனசு from deep inside here, because it comes from somewhere deep inside. அது நமக்கு மனசார உள்ளேந்து வரணும். And he pointed at his heart. The old man looked at the boy surprised. He saw him blush and turn his face away. ஒரு புன்னகையோட சிரிச்சுட்டே அவர் அந்த பக்கத்தை திரும்பி பார்க்கறாரு. You are right, Salim. You are right. And then he added with sudden bitterness. ஆமா, நீ சொல்றது சரிதான். And if you don't have it here, he thumped his chest. இங்க இல்ல அப்படின்னா நெஞ்ச தட்டிண்டே சொல்றான். Then you'd better go to Agra and mass produce ashtrays for tourists from abroad. Then the old man coughed painfully and reached for his glass of water. அப்படின்னா நீ வந்து ஆக்ரா போய் டசன் கணக்குல ஆஷ்ட்ரே வந்து வெளிநாட்டுல இருந்து டூரிஸ்டா வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் தயாரிக்க வேண்டிதான். அது சொன்னதுக்கு அப்புறம் இந்த வயதான நபர் வந்து வலியினோட பயங்கரமா இரும்புற. And he reached for a glass of water. Eat, Master Ji, eat. Everything will be all right. எல்லாமே சரியாயிடும் மாஸ்டர். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆஃப்டர் he had eaten, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் the old man once again took up his hammer and chisel. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வயதான நபர் மறுபடியும் இந்த சுத்தியும் ஒளியும் கையில எடுத்துக்கிறார். He worked till late in the night. In the early hours of the morning, the chisel fell from his hand and the hammer dropped to the ground. His whole body sagged, falling forward limply. His forehead struck Krishna's flute and slid down the statue to rest on the pedestal. ராத்திரி நிறைய நேரத்துக்கு வந்து தொடர்ந்து வேலை செஞ்சிருக்காரு. கருத்தால பார்த்தோம்னா அந்த அவர் கையிலேருந்து இந்த புலி வந்து விழுந்துருது. அந்த சுத்தியும் டமால்னு அந்த தரையில வந்து விழுந்துருது. His whole body sagged, falling forward limply. இந்த வயதான நபர் அப்படியே முன்னாடி சாஞ்சாபடி விழற. His forehead struck Krishna's flute. அவருடைய முன்னேத்தி வந்து கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் மேல அப்படியே சாயிருது. And slid down the statue to rest on the pedestal. அப்படியே சரிங்கிட்டு அப்படியே கீழே வந்து விழுந்துடுறார். Hey Ram, he muttered and sank into the comfortable darkness. Hey Ram அப்படின்ட்டு சொல்லிட்டே அப்படியே மயங்கி கீழே விழற. And he sank into the comfortable darkness. When he opened his eyes, he found himself lying on a cot in his bedroom, covered by a light cotton blanket. கண்ணை திறந்து பார்த்தா அதாவது மயங்கி கீழே விழுந்துறாரு. அப்புறம் திடீர்னு எழுந்து பார்த்தா கட்டில்ல படுத்துட்டு இருக்கிறது தெரியுது. அவர் மேல வந்து ஒரு போர்வை போத்தப்பட்டு இருக்கு. ஒரு லைட் காட்டன் blanket. He had been covered with a light cotton blanket. ஒரு காட்டன் போர்வை வந்து அவர் மேல போத்தப்பட்டிருந்தது. We'll see the video of this section 2 again. Then we'll continue with section 3. Few minutes pause பண்ணிக்கலாம் recording. In today's session, we have completed with the section 1 and section 2 of the prose, the Last Stone Carver. We will continue in the next session, the third section, and we will discuss the question and answers. So thank you so much for attending my session for the day. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.